இன்னைக்கு தீபாவளிக்கு என்ன பலகாரம்? இன்னைக்கு தீபாவளிக்கு காரம் இனிப்புன்னு எல்லாமே பண்ணியிருக்கோம். இது கார சேவு தெரியுதா? தெரியுது. இது ஹல்வா, விஷா ஹல்வா. புது ட்ரெஸ்ஸு எங்கள் சித்திக்கும் எனக்கும். இது சுசியமுக்கு. அப்புறம் இது ரவா லட்டு, இது பாசிப்பருப்பு உருண்டை. இப்படி உழப்பிக்கிட்டே இருந்தா என்ன செய்ய? இது வந்து சுசியம் இனிப்பு. இது வந்து சுசியம் இனிப்பா. இது காரச்சேவா. இது வந்து விசாகா அல்வாவா. இது என்னது? ரவா லட்டு. இது உளுந்த லட்டு. பாசிப்பருப்பு உருண்டை. பாசிப்பருப்பு உருண்டை. அப்புறம் முறுக்கு. அவ்வளோதான் முறுக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம வந்து சாமிக்கு எடுத்து வைக்க போகிறோம். என்ன பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு என்னது அப்படின்னா தவளை வடை. அது வந்து பால் பணியாரம் பண்ணுறதுக்கான பணியார மாவு. அதுக்கான பால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சீனியெல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கந்தரப்பம் செய்கிற மாவை ரெடி பண்ணி வச்சாச்சு. அது வந்து சுசியம் பண்ணுற பூரணம். இது சுசியத்துக்கான மாவு. அப்புறம் தவளை வடைக்கு தேங்காய் சட்னி. சாலாச்சி தீபாவளி வந்துருச்சா? நம்ம எதுக்கு ரெடி பண்ணுறோம்? இப்போ என்ன போட போகிற? வெள்ளையப்பம் போடுறதுக்காண்டி ரெடி பண்ணி மாவு கலந்துக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. காஞ்சதும் போட நல்லா வையே. சொல்லு. எங்க தாத்தா ஆட்டமா முடிக்க போறாரு. ஓ நான் அணுகுண்டு வைக்கிறேன் சொல்லு. நீ வைக்க வேண்டியதானே? வெளியே போய் அவள் வெடி போடுறத பார்த்துட்டு வரதுக்குள்ளே எங்கள் அம்மா வெள்ளையப்பத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பூராமே நல்லா குண்டு குண்டுன்னு கோழி குண்டு மாதிரி அழகாக வந்துருந்துச்சு. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நல்லா வெள்ளை கலரில். அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆறுனதும் அப்படியே அந்த பாலில் போட்டு ஊற வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் தவளை வடை. நெக்ஸ்ட் அப்படியே ஒன்றுனா நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிட்றதுக்காண்டி. தேவாரம் தோடுடைய சிறிய விடையேறிவார் சுடன்மணி சூடி சுடன்மணி சூடி காடுதயா சுடலை பொறி பூசியா தென்னாடு பணந்து ஏறுதயா மலரா உனை நான் பணிந்து ஏகாரம் செய்ய
சாமி கும்பிட்டா தான் மாயம். புது ட்ரெஸ் வாங்கி உடனே ஒரே ஓட்டம் ஓடியாச்சு ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறதுக்காக. எங்களுக்கு தீபாவளி சூப்பராக போச்சு. உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.